ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஓவர் திங்கிங்கை வந்து நம்ம எப்படி வெளில குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து நம்ம கோபத்தை குறைக்கிறதுக்கான 3 வழிகள் வந்து போட்டிருப்போம். நீங்கள் வீடியோ பார்க்கலாம், கீழே டேக் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கங்க. இப்போ வந்து ஓவர் திங்கை குறைக்க வந்து 3 வழிகள் 3 ஸ்டெப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மைண்டு டப் மெத்தட். இது வந்து ரொம்பவே சூப்பரான மெத்தடு. ஸோ மைண்ட் டம்ப் மெத்தட் அப்படிங்கிறது நமக்கு வந்து மனசில் வந்து ஏதாவது நம்ம வந்து தனியாக உட்காந்துருக்கும்போது ஏதாவது நம்ம திங்க் பண்ணிகிட்ருப்போம். இந்த திங்க் பண்ணும்போது ரொம்ப ஓவர் திங்கிங்காகவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் நினைக்கிறத ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. அது நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே ஒரு பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிங்க. ஸோ நீங்கள் அப்படி எழுதக்குள்ள உங்களுக்கு வந்து பிரெயின் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக அப்படியே ரிலாக்ஸாக இருக்கும். உங்களுக்கு மைண்டு வந்து கொஞ்சம் வந்து ரிலீஃபாக இருக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் வந்து இருக்கிறது ரொம்ப நல்ல மெத்தட். ஓகேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 555 ரூல். இந்த மெத்தடும் ரொம்ப சூப்பரான மெத்தடு. 555 ஃபோக்கஸ் ரூல். ஓகேங்களா? 555 ஃபோக்கஸ் ரூல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ஓவர் திங்க் ஆகும்போது, நீங்கள் வந்து ஓவர் திங்க் ஆகுறீங்க அப்படிங்கும்போது 5 வினாடி வந்து மூச்சை உள்ளிழுக்கணும். அடுத்து 5 மினிட்ஸ் வந்து இந்த இழுத்த மூச்சை பிடிச்சிட்டு இருக்கணும். அடுத்த 5 மினிட்ஸ் வந்து வெளில விடணும். ஸோ நீங்கள் இப்படி பண்ணக்குள்ள 555. ஓகேங்களா? நம்ம வந்து நீங்கள் இப்படி பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து இந்த ஓவர் திங்க் வந்து இதாகிடும். இப்போ நீங்கள் வந்து இதில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவீங்க தவிர அந்த திங்கிங் வந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ இது இன்னும் சூப்பரான மெத்தடு. நீங்கள் வந்து ஓவர் திங்கிங் ஆகுறீங்க வந்து 555 ஃபோக்கஸ் ரூலை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். 5 வினாடி மூச்சை உள்ளிழுக்கிறத அப்படியே 5 வினாடி அப்படியே பிடிச்சி வச்சுருக்கீங்க. அடுத்து வந்து அதை வெளில விடுறீங்க. ஸோ நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதிலே தான் போயிட்டுருக்குமே தவிர அந்த திங்கிங்கை வந்து நம்ம விட்டுருவோம். இதுவும் ஒரு சூப்பரான மெத்தட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேரத்தை வந்து லிமிட் பண்ணுவது. ஓகேங்களா? இது இன்னும் சூப்பரான மெத்தட். இப்போ வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கக்குள்ள ஒவ்வொருத்தவங்களாம் பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதிலே வந்து அவங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷனே வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கக்குள்ள டிப்ரெஷனுக்கே போயிடுவாங்க. ஒரு நிமிஷத்தில் மென்டலி ரொம்ப ப்ராப்ளமும் வர ஆரம்பிக்கும். ஸோ வந்து நீங்கள் அது விஷயத்தை யோசிக்கிறீங்கக்குள்ள 10 நிமிஷம் தான் யோசிக்கணும். இந்த விஷயத்தை நம்ம நினைக்கிறோம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதுக்கான டைம் வந்து அலாட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க. இது 5 நிமிஷம் தான் நினைக்கணும், 10 நிமிஷம் தான் நினைக்கணும், 15 நிமிஷம் தான் நினைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைம் அலாட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வேலைக்கு வந்து மூவ் ஆகிடுங்க. ஸோ இல்லைன்னா ரொம்ப நேரம் நினைக்கிற மாதிரி இருக்கும். அது டிப்ரெஷன் ஆகும். எதுக்கு இது பிரச்சனை? நீங்கள் இந்த மாதிரியே வந்து பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும். மென்டலி கொஞ்சம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கும். முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுங்க. ஓவர் திங்க் பண்ணுற அளவுக்கு ரொம்ப இதாக இருக்காதிங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒர்க்கு அதிகமாக ஏதாவது நெக்ஸ்ட் என்ன அதை யோசிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ஒர்க்கை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம பிஸியாக இருக்க நமக்கு ஓவர் திங்கிங் வந்து குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு பிஸியாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஓவர் திங்கிங்கே குறைக்கலாம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.